தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம். சார், அமைதிக்கான நோபல் பரிசு நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலா நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியா கொரினா மச்சாடோ என்ற அந்த பெண்மணிக்கு வழங்கியிருக்கிறாங்க. ட்ரம்ப் தொடர்ந்து எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி நான் முதல்ல 7 போர் நிப்பாட்டிட்டேன். இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிப்பாட்டினேன். ஈரான் இஸ்ரேல் போரை நான் தான் நிப்பாட்டியிருக்கேன். அது மாதிரி சொல்லி பல 7 போரை நான் நிப்பாட்டியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப மாறுதட்டி அவர் காலரை தூக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அவருக்கு வழங்கப்படலை. வெனிசுலாவுடைய எதிர்க்கட்சிக்கு தலைவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இந்த நோபல் பரிசு இந்த அறிவிப்பு இருக்குல்ல சார், இது எப்படி சார் பார்க்குறது? அதாவது நோபல் பரிசை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, இலக்கிய பரிசு, இந்த சமாதான பீஸ் அவார்டு, அப்புறம் இலக்கியம் பீஸு, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய அந்த அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு இவங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகம். அவங்க சொல்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இதில் என்ன ஆயிருக்குதுன்னா, ட்ரம்ப் கேட்டு ட்ரம்ப்புக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுக்குறாங்கன்னும் போது அமெரிக்காவுடைய பிடி நோபல் பரிசுலேருந்து கொஞ்சம் போயிட்ட மாதிரி தெரியுது. என்னால் தான் கேட்டதாக தெரியாது. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பாரதியாருக்கு கொடுக்கறதா முடிவாயிடுச்சு. ஓ, பாரதியாருக்கு? நம்ம பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். ஓஹோ. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பாரதியாருக்கு முடிவாயிடுச்சு. அவருக்கு செய்தியும் வந்துருச்சு, ரெடி ஆயிட்டார். அந்த நேரத்தில் அவர் நாக்கில் சனி. ரஷ்ய புரட்சியை ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சின்னு ஒரு கவிதை எழுதி வெளியிட்டார். அமெரிக்கா அதை கேன்சல் பண்ணிடுச்சு. கேன்சல் பண்ணிட்டு கீதாஞ்சலின்னு ஒரு நீங்களும் நான் அந்த புத்தகத்தை கொடுக்கறதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண கவிஞனுக்கு கொடுத்துருக்கலாம். அவ்வளோ சாதாரண புத்தகம். அதுக்கு தாகூருக்கு, ஏன்னா அந்த சமயத்தில் தாகூர் ஜனகணமன பாட்டை எழுதுறாரு. ஜனகணமன பாட்டு என்ன தெரியுமில்ல, வேல் இளவரசர் இந்தியாவுக்கு வரதை பாராட்டி அவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக எழுதின பாட்டு தான். அதை தான் உங்க தேசிய வெள்ளக்காரனுக்கு வால் பிடிச்சதுக்காக எழுதின பாட்டு. உடனே அந்த பாரதியாருக்கு அந்த நோபல் பரிசு கேன்சல் ஆகி அவருக்கு போச்சு. பாரதியாரை இடிச்சு விழுந்துட்டார். அப்படி அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளை தாக்கி டாக்டர் சிவாகோன்னு சொல்லி ரஷ்யாவை சேர்ந்த ஒரு போரிஸ் பாஸ்டர்னாக்குங்கிற எழுத்தாளர் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை எதிர்த்து கம்யூனிஸ்ட் நாட்டான ரஷ்யாவிலிருந்து அவரே எதிர்த்து எழுதின அந்த புத்தகத்துக்கு ஒன்றுமில்லாத புத்தகம். டாக்டர் சிவாகர் ரொம்ப சாதாரண குப்பை நாவல், அதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஆக நோபல் பரிசு எல்லாமே அமெரிக்க பிடியில் தான் இருந்தது. இன்னைக்கு ட்ரம்ப்புக்கே கொடுக்கலன்னும் போது நோபல் பரிசு கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படுத்துவோங்கிற மாதிரி. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டிருந்த மரியா கொரினா மச்சாடோ, அவங்க வெனிசுலாவோட எதிர்கட்சி தலைவர், அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க ட்ரம்ப்புக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த நாட்டினுடைய அரசியல்ல ட்ரம்ப், அதாவது அமெரிக்காவோட தலையீடு இருக்கும் நிச்சயமாக. எதிர்கட்சியா யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க யூஎஸ்க்கு ஃபேவரபிளா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. இவங்க ட்ரம்ப்புக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. இதுக்கு நான் ட்ரம்ப்புக்கு சமர்ப்பிக்கிறேன், அவர் அதுக்கு தகுதியானவர் தான். இப்ப பாருங்க, இஸ்ரேல் பாலஸ்தீனோட போர் சீஸ்ஃபயர் நேத்தோட முடிஞ்சு போச்சு. போர் அமைதி சூழலுக்கு ஏற்பட்டுருச்சு. அந்த மக்களும் இப்போ தங்களுடைய அந்த இல்லத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு தானே கிரெடிட்ஸ் போகணும். அப்போ ட்ரம்ப்புக்கு தான் நியாயப்படி கொடுத்தாகணும் நோபல் பரிசு. அதெல்லாம் ஆர்கியூ பண்ணவே இல்லை. ட்ரம்ப்புடைய சில விஷயங்கள்ல நீங்க நல்லதோ கெட்டதோ பார்த்தீங்கன்னா அது அவருடைய கிளைம்ஸ் நியாயமாக தான் இருக்கு. அவரே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு பறிச்சு கூட நானே போய் கேட்கக்கூடாது சார். பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் பரிந்துரை செய்யணுங்க. மற்ற நாடுகள்லாம் பரிந்துரை செய்யணும். இந்தியாவும் பரிந்துரை செய்யணும்னு சொன்னார் அவரு. மோடி அதை பரிந்துரை பண்ணாக்கா அப்புறம் பகல்காம் தாக்குதல் நாம தான் பண்ணாங்கிறது இதாயிடுச்சு. அதுக்கு பயந்து தானே பேசாம போயிட்டாரு. எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை போட்டு ஒரு கமிட்டி போட்டு உலகம் பூரா எண்ணத்துக்கு சுத்த வச்சா பகல்காம் கரெக்டாக இருந்ததுன்னா, நான் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு சொல்றதுக்கு தான் ஆளுங்களை அனுப்பிச்சேன். அதனால தான் இப்போ ட்ரம்ப்புக்கு ஓகேன்னு சொன்னாக்க அப்போ ட்ரம்ப் சொன்னதை அக்செப்ட் பண்ண வேண்டியதாக போயிடும். நான் தான் பாகிஸ்தான் போகிற நிறுத்தினேன்றது அவர் சொன்னதை ஒத்துக்க வேண்டியதாக போயிடும். தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா தான் காரணங்கிறத அக்செப்ட் பண்ணதாக போயிடும். அதனால தான் அவர் மோடி வாய மூடிட்டு. நான் தான் சொல்கிறேன், பகல்காம் தாக்குதல் அவருக்கே இது எகென்ஸ்டாக மாறிடுச்சு. பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதை விடுங்க. ட்ரம்ப் கேட்கறதுல தப்பு இல்லை, கொடுக்கலாம். வெனிசுவேலா அவங்க உள்நாட்டுக்குள்ளார நடந்த குழப்பத்தை தான் அந்த மாதிரி நிறுத்திருக்கு.
ஒரு அப்படி பார்த்தாக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த விஜய் பண்ண இதில் வந்து செத்து போனதை தடுத்து நிறுத்தத்துக்கு ஸ்டாலின் கூட கொடுக்கலாங்க. அந்த சட்டம் ஒழுங்கு வந்து சீர்படுத்துறது, மக்கள் சாவை வந்து பெருசாக ஆகாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு ஸ்டாலின் கூட கொடுக்கலாம். அது மாதிரி வெனிசுவேலா கொடுத்தது என்னால் பெருசாக, ஏன்னா விஷயம் தெரியல. ஒரு இன்டர்நேஷனல் லெவலாக இருக்கணுங்க, 2 நாடுகளுக்கு மத்தியில் அமைதி உண்டாகும். அந்த காலாகாலமாக நடந்துக்கிட்டு இந்த போராட்டத்தை நிறுத்தினாங்க. அது மாதிரி இருந்ததுன்னா நோபல் பரிசுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இப்படி இந்த மாதிரி லோக்கல் பாலிட்டிக்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நோபல் பரிசுக்கான மரியாதை. இப்போ நீங்க ஆரம்பத்திலே கோடிட்டு வார்த்தை சொன்னீங்க, நோபல் பரிசு வழங்குறாங்கன்னா நிச்சயமா அதுல பயங்கரமான பாலிடிக்ஸ் இருக்கு, பாலிடிக்ஸ் இல்லாம கிடையாதுன்னு சொன்னீங்க. இப்ப கடந்த காலத்துல அப்படி ஏதாவது உங்களுக்கு கோடிட்டு சொல்ல முடியுமா? நோபல் பரிசு பாரதியார் கதை சொன்னது. ரஷ்ய புரட்சியை வந்து அமெரிக்கா எதிர்த்துச்சு, அதை பாராட்டி ஒரு எழுதினார், நோபல் பரிசு எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். பல நோபல் பரிசுகளுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அதான் டாக்டர் ஜிவாகாவுக்கு கொடுத்தாங்க. தகுதியே இல்லாத நூல், ஒரு சாதாரண பாக்கெட் நாவல் அது, அதுக்கு நோபல் பரிசு. ரஷ்யாவை எதிர்த்து ரஷ்யாவே ஒருத்தர் எழுதினாருங்கிறதுக்காக அதை கொடுத்தாரு. அது மாதிரி நிறையா இருக்கு, நிறையா இருக்கு. நோபல் பரிசு வேணும்னாக்கா நீங்கள் அமெரிக்கன் லாபி இருந்தால் தான் உங்களுக்கு, அமெரிக்கன் லாபி ஒத்துழைக்கணும். ஓஹோ, அது இருந்தால் தான். அப்போ அமெரிக்கா முன்னாள் அதிபர்களுக்கு யாருக்காவது கொடுத்தது உண்டா? இதுவரை கிடையாது. இதுவரை கொடுத்தது கிடையாது. யாரும் கிளைம் பண்ணல. கிளைம் பண்ணா இவர் மட்டும் கிளைம் பண்றாரு, வேணும் வேணும். இவர் அமெரிக்காவின் மோடி அப்படித்தான் இருக்கு. ஏன் சார் அப்படி? அதுல மோடிக்கு வந்து அமெரிக்கா இந்தியாவின் ட்ரம்ப்னு பேரு, ட்ரம்ப்புக்கு வந்து அமெரிக்காவின் மோடின்னு பேரு. 2 பேரும் ஒரே கேரக்டர். என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. ட்ரம்ப் அவர்கள் இந்த நோபல் பரிசை கிளைம் பண்றதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை. அவர் பல விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், அவர் வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் சில நியாயத்தன்மையா இருக்குன்றீங்க. இன்னொரு இடதுசாரி சிந்தனை உள்ள பார்வையா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல குறிப்பா பல இடங்கள்ல வந்து அமைதியின்மைக்கு காரணமே அமெரிக்கா தான். அதனால தான் கொடுக்கல. அதான் நான் சொல்ல வந்தேன், நீங்க கேட்டீங்க. சரி, இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் ரகளை யாரால உருவாச்சு? அமெரிக்கா தானே இஸ்ரேலை தூக்கி விட்டதுனால தானே இஸ்ரேலோட வெப்பன்ஸ் எல்லாமே சப்ளை பண்றது. ஒருதான் ரஷ்யா ஸ்ட்ராங்கா இருந்த போது இஸ்ரேல் கொஞ்சம் அடங்கி இருந்தது. ரஷ்யாவே அவங்க மிரட்டினாங்க. எகிப்தெல்லாம் ஒரு சீசன்ல வந்து இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா தீவிரமா வந்தாங்க. அப்ப ரஷ்யா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நின்றுச்சு. எகிப்து உடனே வார்ன் பண்ணார், நாசர் வார்ன் பண்ணார். நைல் நதியில கையை வச்சாங்க. எப்படி இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து காவிரிகளை கையை வைப்பாங்களோ ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை மிரட்டுறதுக்கு, அது மாதிரி நைல் நதியில் கையை வைக்க பார்த்தாங்க. சூடான்ல இருந்து அது வருது. சூடான் நாட்டுக்கிட்ட சொல்லி அங்கே ஒரு டேம் கட்டுறதுக்கு ரஷ்யா ஏற்பாடு பண்ணிச்சு. அப்போ முபாரக் தான் நினைக்கிறேன், இவர் பிரசிடென்ட் ஆஃப் எகிப்து. நைல் நதியில் ஒரு டிராப் எகிப்துக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு சொட்டு தண்ணி நின்றுச்சுன்னா மாஸ்கோ வில் நாட் பி தேர். மிசைல்ஸை பூரா திருப்பி நேராக மாஸ்கோ ஃபேஸ் பண்ணி வச்சிட்டார். நீ நிறுத்தி பார், அதுக்கப்புறம் நீ உன் கிரெம்லின் மாளிகை ஏதாவது இருக்குதா பார் அப்படின்னு. ரஷ்யா ஓடிடுச்சு. அந்த 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 டைமில் அந்த அந்த தைரியமெல்லாம் அந்த எகிப்தெல்லாம் அன்றைக்கி வந்து இஸ்ரேலை மிரட்டினாங்க. இஸ்ரேலுக்கு வந்து முழுக்க அந்த காலத்துல இருந்த சப்போர்ட் வந்து நாமே. ஆனால் இஸ்ரேலுக்கிட்ட சில நியாயங்கள் இருக்கு. அது அவங்களுடைய பூமி, அதில் முஸ்லீம்ஸ் வந்துட்டாங்க. யூதர்களுடைய பூமி. ஜீசஸ் பிறந்த ஜெருசலேம்லாம் பாலஸ்தீனில் தான் இருக்கு. மோசஸ் பிறந்த இதெல்லாம் அந்த பாலஸ்தீனத்தில் தான் இருக்கு. அங்கே இவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் கிங் ரிச்சர்ட் வந்து போராட்டம் நடத்தணும். அந்த இங்கிலாந்து ராஜா குரூசேட் வார் நடத்தணும். அப்போ அந்த பாலஸ்தீனில் துருக்கியில் வந்து நின்றுட்டான். அதுக்கப்புறம் உள்நாட்டு குழப்பம் வந்து திரும்பி போயிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு முஸ்லீம் மதம் வந்து பயங்கரமாக பரவிடுச்சு. உலகத்தினுடைய 2வது பெரிய மதம் கிறிஸ்தவ மதத்துக்கு அடுத்தது இஸ்லாமுக்கு அடுத்தது வந்து பௌத்த மதம். இந்த 3 தான் உலகத்தினுடைய பெரிய மதம். அதில் பௌத்தர்கள் வந்து எப்பவுமே அமைதி விரும்புகள் அவங்க ஒன்று இது பண்ணுறது. கிறிஸ்தவர்களும் பெருசாக இது பண்ணல. யூத இனம் வந்து வாழ்றதுக்கு வழியெல்லாம் போயிட்டாங்க. தன்னுடைய நாட்டை இழந்துட்டாங்க. தன்னுடைய நாடு வேணும்னு அவங்க போராடுறாங்க. பாலஸ்தீன்கள் வந்து இப்போ முஸ்லீம்கள் வந்து அங்கே நுழைந்தவர்கள். அதில் அவங்க கிளைம்ல சில நியாயங்கள் இருக்கு. அதெல்லாம் இருந்து அதில் அதை இன்னைக்கு நிறுத்தியிருக்காருங்கும் போது அது ஒரு சிறந்த சாதனை தான். 1946 ஆரம்பித்த போருங்க இது.
இன்னைக்கு வரலாம் ஆச்சு. ஆனா கிட்டத்தட்ட 80% மேற்பட்ட பகுதிகள் முழுக்க தரைமட்டமாக்கப்பட்டது. அது யார் இருக்கிறா? 4.6 லட்சம் கோடி அளவுக்கான உலக யுத்தத்தில் நடந்த சாவுக்கு ஈக்குவலா வந்துருச்சுங்க. எஸ். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உலக யுத்தத்துல வந்து 30 லட்சம் பேர் இறந்தாங்க. 6 லட்சத்துக்கு 30 லட்சத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம்? இல்ல இதுல கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து மரணிச்சிருக்காகவும் நம்ம உலக யுத்தம் ஒரு சின்ன 2 நாடுகளுக்கு மத்தியில இத்தனை லட்சம் பேரை கொண்டு விட்டான். உலகம் பூரா நடந்த யுத்தத்திலே 30 லட்சம் பேர் தான். உலகம் ஃபுல்லாவே. ஆமா. அதை விட இது கொடுமையான யுத்தம். என்னன்னா இவன் தீவிரவாதத்தை பார்க்கறான். நீ அவன் பணைய கைதியை விடு, நான் விட்டுறேன். ஆயுதங்களை கீழே போடுங்கிறாங்க. ஆயுதங்களை கீழே போடுங்கும் போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்டிடி அப்படிதான் ஆயுதங்களை கீழே போடுனாங்க. அதுக்கப்புறம் எல்டிடி இல்லாம காணாம ஆகிட்டாங்க. உள்ள அந்நிய சக்திகளோட வச்சு முடிச்சிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்டிடி அப்படிதான் போகுது. இப்ப ஹமாஸையும் க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் அதனாலதான் அவங்க மாட்டாங்க. பணைய கைதிகளையும் இப்ப வரக்கூடிய ராஜீவ்காந்தி வந்து ராஜீவ்காந்தி மேல அவங்க எல்டிடிக்கு வந்த கோவம் அதுதான். அவர் முன்னாடி தானே துப்பாக்கி கீழே வச்சுட்டு இனிமே எது நடந்தாலும் ராஜீவ்காந்தி தான் பொறுப்புட்டு ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்துல. அதுக்கப்புறம் தான் அதனுடைய விளைவு தான் ராஜீவ்காந்தியுடைய கொலையில வந்து பிரபாகரனுக்கு பங்குட்டுன்னு சொல்றதுக்கு காரணமா அதுதான். அன்னைக்கு போனது தானே எல்டிடி. இல்லாட்டி நமக்கு ஒரு சுதந்திர தமிழ் ஈழம் கிடைச்சிருக்கும் போச்சு. ஓகே. இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த நோபல் பரிசுக்கு எப்படி இவ்வளோ பெரிய மவுசு, ஏன் வந்து அந்த அளவுக்கு கேட்டு பெறக்கூடிய அளவிற்கு இந்த அளவுக்கு வந்து இயங்குறாங்க, யார் வழங்குறாங்க, அப்படி கிடைக்கிறதுனால என்ன கண்ணியம் கிடைக்கும்? நிறைவான கருத்து. அதாவது ஆல்ஃபிரட் நோபல்ங்கிறவர் நார்வேயை சேர்ந்தவர். அவர் தான் டைனமைட்டை கண்டுபிடிச்சவர். டைனமைட் வந்து பாறைகளை வச்சு வெடி வச்சு தாக்குறதுக்கு தான் அவர் கண்டுபிடிச்சார். அது கடைசியில் வந்து ஆட்கொல்லி ஆயுதமாக மாறிடுச்சு. கட்டடங்களை இடிக்கிறதுக்கும் மக்களை கொல்றதுக்கு டைனமைட் வச்சோன்னா இவ்வளோ பேர் தான் அது வெடிச்சதுன்னா ஒரு 10,000 பேர் இறந்து. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த டைனமைட். அதில் பயங்கர வியாபாரம், மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டார். டைனமைட் எதுக்குடா யூஸ் ஆகுதுன்னா மக்களை கொல்றதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம கண்டுபிடிப்பு வந்து மனித இனத்துக்கு விரோதமாக போயிடுச்சு. இந்த பாவத்தை நம்ம தீர்க்கணுங்கிறதுக்காக தான் தன்னுடைய பேரில் ஒரு பரிசை உண்டாக்கு, ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு இலக்கியத்துக்கு, சமாதானத்துக்கு, அறிவியல் துறைக்கு இப்படியெல்லாம் பிரித்து ஒரு 10-15 நோபல் பரிசை கிரியேட் பண்ணி ஒரு கமிட்டி போட்டு கிரியேட் பண்ணி பெரும்பணம். அது உலக அங்கீகாரமானது. அதுக்கு ஒரு பெரிய கமிட்டியெல்லாம் போட்டு அதை வாங்குறீங்கன்னாக்கா நீங்கள் வேர்ல்டு நம்பர் 1 அந்த மாதிரி கணக்கு. அந்த அளவுக்கு உன்னதமான மனிதர் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நீங்க இங்க கொடுக்குற மாதிரி பத்மஸ்ரீ இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கலைமாமணி மாதிரி எல்லாம் கிடையாது. அது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கௌரவம், உலகம் முழுக்க கௌரவம். அதனாலதான் இந்த ட்ரம்ப் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆசைப்படுற அளவுக்கு அதுக்கு மரியாதை. அவருடைய அந்த ஆல்ஃபிரட் நோபல் பேரால் அதை வழங்க. எப்படி சார் ஒரு நார்வே ஒரு சின்ன நாடு கொடுக்கக்கூடிய ஒரு பதவி? சின்ன நாடுன்னு சொல்லாதீங்க. வளத்தில் எடுத்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் எடுத்தீங்கன்னா ஸ்வீடன் நார்வேக்கு அப்புறம் தான் மற்ற நாடுகள்லாம் தெரியுமில்ல. சிங்கப்பூர்லாம் அதான் சிங்கப்பூர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. துபாய் அன்னைக்கு வந்து அன்னைக்கு சிங்கப்பூர் துபாய் தான். சிங்கப்பூரை காலி பண்ணது துபாய் தான். எல்லாம் ஸ்மக்லிங் கூட்ஸுக்கெல்லாம் அங்கே போயிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தாக்கா ஸ்மக்லிங் தான் இல்லையே, இன்னைக்கு ஒன்றுமே இல்லையே. அதை விடுங்க. என்ன அதான் நார்வேயினுடைய வளத்தை பற்றி. நார்வேயும் ஸ்வீடன் தான் உலகத்தினுடைய நம்பர் 1 கேபிட்டல் கண்ட்ரிங்க. நீங்க போயிருக்கீங்களா சார்? போனதில்லை. சான்ஸ் வந்தது, போக முடியல. ஓகே ஓகே ஓகே. அது எனக்கு பின்னணியில் அப்போ என்னை வந்து ஒரு பயங்கரவாத கூட்டத்தில் சேர்த்து வச்சுருந்தாங்க. விசா கொடுக்காம ஃப்ரான்ஸுக்குள்ளார நுழைய முடியல. ஓகே ஓகே. பிளேனில் போய் இறங்கிட்டேன். எல்டிடியோட கனெக்ட் பண்ணி வெளியே போட்டாங்க. ஃப்ரான்ஸுக்கு போகும்போது எல்டிடியோட கனெக்ட் சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்களா அவங்க? அது விசா இப்படி பேரை பார்த்தாங்க. ஒரு பொண்ணு தான் பார்த்துச்சு. காந்தராஜா அப்படின்ச்சு. காந்தராஜ் அப்படின்னு. யுவர் காந்தராஜா, யுவர் எல்டிடி மேன், வி கேனாட் கிவ். பாண்டிச்சேரியில் வாங்கிட்டு வந்துடுவேன். திஸ் விசா இஸ் கேன்சல்டுன்ட்டார். கேன்சல் பண்ணது மாத்திரம் இல்லாமல் ஏர் ஃப்ரான்ஸ் பிளைனில் நான் போகிறேன். அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி ஏர் இந்தியாவில் மாற்றி கொடுத்துட்டேன். ஃப்ரான்ஸ் பிளைனில் கூட ஏற்றக்கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு நான் பாதிக்கப்பட்டேன். ஓகே ஓகே ஓகே. என் கூட ராஜமாணிகன் வந்தார். அவர் என் கூட தான் இருக்கார், வேலை பார்த்துச்சு. அவர் போயிட்டார், நான் மாட்டிக்கிட்டேன். லண்டனில் இருக்கிறாங்க, 1/2 மணி நேரம் ட்ராவல் பாரிஸ். ரொம்ப நேரம். அதே மாதிரி என் மனைவி மாட்டினாங்க. சைனா போட்டு வர்றாங்க, கொழும்புல வந்து இறங்குறாங்க. பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் நேம் காந்தராஜ் ஒன்று தனியாக கூப்பிட்டு போய் 1/2 மணி நேரம் எல்டிடி கனெக்ஷன்.
வந்து என் ஒய்ஃபை என் மனைவி ஏறத்தாழ டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டான். ஓ அந்த அளவுக்கு. ஆமா, நீ இவ்வளோ பெரிய தீவிரவாதி எனக்கு தெரியாம போச்சு. இப்போ 20 பேர் 30 பேர் போறாங்க, குடும்பமே போகுது. இவங்கள தனியா கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போய் 1 மணி நேரம் விசாரணை. இதெல்லாம் நாங்க பட்ட அவஸ்தை. அப்புறம் இப்பதான் தெரியுது, பிரபாகரன் வச்சு பங்களா கட்டியிருக்கலாம், இதெல்லாம் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம். இப்பதான் தெரியுது வியாபார பொருள். ஓகே. நான் வர்த்தகம் பண்ணாம ஏமாந்து முட்டாளன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே சார், நிச்சயமா இந்த நோபல் பரிசு சம்பந்தமான இந்த பின்னணி அரசியல் மற்றும் ட்ரம்ப் ஏன் வந்து இதை வந்து கேட்டாரு, இது சம்பந்தமா பல சர்வதேச அரசியல் நுணுக்களோட உங்களோட உணர்வுபூர்வமான அனுபவத்தையும் பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார்.